தமிழக வெற்றி கழகம் வந்தனால நாம் தமிழர் கட்சி சோழி முடிஞ்சு வாக்கு சதவீதம் காணாமல் போயிடும், ஒரு விழுக்காட்டுக்கு போயிடும். சீமா முடிஞ்சா, விஜய் வந்தங்காட்டி சீமா முடிஞ்சா என்னென்னமோ சொல்லுவாருங்க. என்னென்னமோ சொல்லிட்டு இன்றைக்கி ட்விட்டரில் டிவிகே பெட்ஸ் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக டிவிக்காக முட்டு கொடுத்து எத்தனையோ இது போட்டிருந்தாங்க, என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களே சொல்லிட்டோம், மக்களுக்காக ஒரு போராட்டம் முன்னெடுக்கிறதுல ஒன்றும் மக்கள் கூட நிற்கிறது இல்லை. எதுக்காக நாங்கள் எவ்வளோ தான் முட்டு கொடுக்க முடியும், எதுக்காக நம்ம வைக்கனா நாம் தமிழில் இணைஞ்சு நாம பயணிக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி ட்விட்டு போட்டோம். அதோட இதை ஸ்க்ரீன்ஷாட் கூட வைக்கிறோம் பாருங்கள். இப்படி ஒரு நிலைமை தான் இருக்குது. இதில் அதாவது இன்னும் முதல் தேர்தலே சந்திக்கல, அப்படி இப்படின்னு மதுரை மாநாடு அப்படி அப்படின்னு பயங்கர இதில் எதமோ எத்தனை லட்சம் கூட்டம் கூடுதுன்னு பேசிட்டு நிலைமையிலேயே அப்படின்னா நீ போக போக அந்த கட்சியோட லட்சணத்தை யோசிச்சு பாருங்கள். இதான் உண்மை. தமிழக வெற்றிக்கு முதல்ல ஏற்கனவே பேசிட்டோம். பினாமி கட்சி, அந்த பினாமி கட்சினால் ஒன்றையும் சாதிக்க முடியாது. கண்டிப்பாக நாம் தமிழுக்கு வாங்க நண்பா, அதான் மாறும், வேறு வழி கிடையாது. மண்ணுக்காக மக்களுக்காக இங்கே பதவி கிடைக்குமா, பொறுப்பு கிடைக்குமா, பணம் சம்பாதிக்கலாம் கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இருக்கிற ராசம் செலவாகும். ஆனால் இருந்தாலும் மக்களுக்காக நம்ம காப்பாற்றிக்க நம்ம கண்டிப்பாக நின்னாகணும். நம்மளுக்கு பாதுகாப்பு நம்ம இந்த இடத்த நிலைத்து வாழணும், அதான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் பணம், பொருள், ஊடு அதெல்லாம் மறுபடி நம்மளுக்கான பாதுகாப்பு வேணும். அதை புரிஞ்ச உணர்ந்துங்க. விஜயால் திரும்ப சொல்கிற மாதிரி பினாமி கட்சினால் இனத்தையும் பண்ண முடியாது. பினாமி கட்சி என்ன சொல்கிறோன்னா அதை தாங்க செய்ய முடியும். அந்த கட்சினால் விஜயால் இனத்தைங்க பேச போகிறார். அவரால் இன்னும் பேசுகிற உள்ள சரக்குனா தானே பேசுவார். நல்லா யோசிங்க, மாறுங்க, மாறித்தான் ஆகணும்.